ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஆதித்ய பஞ்சோலி மீதுள்ள குற்றச்சாட்டு. இவர் போலீசிற்கு விளக்கம் சொல்வதில் தப்பிக்கிறார். ஆதித்ய பஞ்சோலி சார், நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, மும்பை போலீஸ் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஆப்கி அதாலத்துல உட்கார்ந்திருக்கீங்க. சார், மும்பை போலீஸ் நினைச்சாங்கன்னா நான்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். அவங்க நினைச்சா தாவூத் இப்ராஹிம கூட எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வரலாம். மும்பை போலீஸ் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. போலீஸ், இந்த உலகத்துல இருக்க போலீஸ் கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. போலீஸ் நினைச்சா சொடக்கு போற இடத்துல ஆதித்யா பஞ்சோலியை கைது பண்ணி கையில விலங்கு மாட்ட முடியும். அதாவது இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆதித்யா பஞ்சோலி கிரைம் பிரான்ச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு, வண்டியிலேயே உட்கார்ந்து இருந்தாரு, வெளியில நிறைய மீடியாஸ் இருக்கிறத பார்த்தாரு, அவங்களையெல்லாம் பார்த்த உடனே அவரு கிளம்பிட்டாரு. நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கு போனோம்? எனக்கு எந்த போனும் வரல, எந்த சம்மனும் வரல. ஆனா பிரஸ்ல இருந்து போன் வர ஆரம்பிச்சிருச்சு. 5 மணில இருந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களான்னு என்னதான் யாருமே கூப்பிடலையே. நான் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? இங்க பாருங்க, என்ன போலீஸ் கூப்பிடணும்னு நானும் தான் விரும்புறேன். அவங்க என்னன்னு பார்த்து எனக்கு நியாயம் வழங்கணும், அவ்வளவுதான். ஒருவேளை நான் குற்றவாளியா இருந்தா அவங்க என்ன 100% தண்டிக்கலாம். ஏன்னா அது ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணும் இந்த மொத்த நாட்டுக்காகவும். அதே மாதிரி யூத்தும் தெரிஞ்சுக்கணும், யாராவது இப்படி ஒரு விஷயத்த பண்ணா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா நான் குற்றவாளி இல்லைன்னா போலீஸ் மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். போலீஸும் எனக்கு அதே அளவுல மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி போலீஸும் சொல்லணும் இவருக்கும் இந்த கேஸ்ல எந்த சம்மந்தம் இல்லைன்னு. நீங்க இதுல இன்வால்வ் ஆகலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி உங்க மேல சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே தவறுன்னு சொல்றீங்க. ஆனா கடந்த ஒரு வாரமா தொடர்ந்து நியூஸ் பேப்பர்ல, டிவி சேனல்ல நீங்க எதுக்கு பிரேக்கிங் நியூஸா வரீங்கன்னா, அதாவது இந்த விஷயத்தினாலதான் உங்களை பிரேக்கிங் நியூஸ்ல போடுறாங்க. சார், எனக்கு ரொம்ப ஹியூமிலேஷனா இருக்கு. சார், நான் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அதை பண்ணுவாங்க. சார், நாங்க பப்ளிக் முன்னாடி நேக்கடா இருக்கோம். ஓகே, எல்லாமே நேக்கடா தான் இருக்கும். நாங்க என்ன பண்ணாலும், நாங்க தும்முனாலும், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலும், அதாவது யாருக்கிட்டே சண்டை போட்டாலும், யாரையாவது காதலிச்சாலும், அதாவது மனைவிய வெளியில கூட்டிட்டு போனாலும், பசங்களோட விளையாடினாலும் எல்லாரோட போட்டோவும் வரும். லிவிங் இன் அ வேர்ல்ட் which is transparent. ஆனா எங்க மேல விரல் நீட்டி பேசுறவங்க அவங்க லைஃபை யோசிச்சு பார்க்கணும், அவங்க நேக்கடா இருக்காங்களா இல்லையான்னு. துணிக்குள்ள எல்லாரும் நேக்கடா தான் இருப்பாங்க, ஆனா யார் தான் பண்றது இல்ல. பாருங்க சார், உங்களை பத்தியே இப்படி செய்தி வருதுன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் சார். அது ஆரம்பத்துல இருந்தே பிரஸ் என் மேல ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு பழைய விஷயம் சொல்றேன், அதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் ஒரு ஆங்கிரி யங்மேனா இருக்கணும்னு அவங்களே என்ன வேணும்னே பண்றாங்க. அவங்க என்ன ஸ்கிரீன்ல ஆங்கிரி யங்மேனா ஆக விடல, அவங்க ரியல் லைஃப்ல என்ன ஆங்கிரி யங்மேனா ஆக்கிட்டாங்க. ஆங்கிரி யங்மேன் இப்ப எங்க இருந்து எங்க வந்திருக்கேன்னு பாருங்க. இப்ப என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த இமேஜ் எனக்கு கொடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் தெளிவா வச்சுக்கிறதுக்காக என்ன ஒவ்வொரு வாட்டியும் வில்லன் ஆக்கியிருக்காங்க. சார், நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் மேல ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருக்கா? சார், நீங்க சொல்லுங்க, என் மேல ஏதாவது கேஸ் இருக்கா? நான் இந்த நார்காட்டிக்ஸ்ல ஏதாவது பிடிபட்டிருக்கனா? அந்த மாதிரி ஏதாவது கேஸ்ல மாட்டியிருக்கனா? நான் ஏதாவது அப்பாவி ஹெல்ப்லெஸ் மிருகத்தை கொண்டிருக்கனா? என் மேல இருக்கிற கேஸ் என்ன? பார்க்கிங், இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒரு நார்மல் பர்சனுக்கு நடக்கிறது தான். சோ ஒவ்வொரு வாட்டியும் வேற யாராவது பண்ணா அவங்க அப்பாவி, எதுவும் தெரியாதவங்க, அது குற்றம் இல்ல. அதுவே ஆதித்யா பஞ்சோலி பண்ணிட்டா தாவூத் இப்ராஹிம் அளவு கொண்டு போயிருங்க. சட்டம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒண்ணுதான் சார். சட்டத்தை விட பெருசு எதுவுமே இல்ல. சட்டத்துல இதுதான் எழுதி இருக்கு. அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டனை கிடைக்க கூடாது. சட்டத்தோட முதல் பக்கத்திலே எழுதி இருக்கு. ஆனா இப்போ நீங்க பொதுமக்கள் கிட்ட விளக்கம் கொடுக்கற மாதிரி நீங்க போலீஸ் கிட்டயும் போயிருக்கலாம் சார். நீங்க பாத்தீங்கன்னா உங்க கையில லத்தி இல்ல, ஆனா போலீஸ் கையில லத்தி இருக்குமே. நான் போலீஸ் கிட்ட போய் இப்படி குரலை வசதி பேசினா அவங்க இன்னொரு கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. போலீஸ் எப்பவாவது உங்களை மிரட்டி இருக்காங்களா? சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் அழுதுட்டேன். 2 hours நான் அழுதுட்டே இருந்தேன். சார், நான் ஒரு IPS ஆபீசர் ரூமுக்கு போனேன் இந்த பார்க்கிங் கேஸ் விஷயமா. தருணம் கேஸ்க்கு அப்புறம் இல்ல, பார்க்கிங் கேஸ்க்காக. அவர் ரூமுக்குள்ள போனேன். ஹி வாஸ் வியரிங் இன் கலர்ஸ். அவர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு. அவரை நான் மதிக்கிறேன், இப்பவும் மதிக்கிறேன், ரொம்பவும் மதிக்கிறேன். சார், நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், என் பேர் ஆதித்யா பஞ்சோலி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு. தயவு செஞ்சு எனக்காக உங்க ஆபீஸ்ல காம்ப்ரமைஸ் பேசி என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ஒருவேளை நான் அவங்கள பார்க்க போனா அவங்க என் மேல குற்றம் சுமத்தலாம். அதுக்கப்புறம் அகைன் ஐ ரிப்பீட், யார் கூட சண்டை நடந்துச்சோ பிரதீக், அவர் ரொம்ப நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவர். சார், அவர் பல்ல கடிச்சிட்டு என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் என்கிட்ட நீ பெரிய தாதாகிரி வேலை பாக்குற அப்படின்னு.
நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் பண்ண அப்படின்னு. ஆ நான் என்ன பண்ண, நீ என்ன பண்ணன்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்டாரு. அதுக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்படியா? அதுக்கு அவரு, மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலி, யூ ஆர் அ ட்ரக் டீலர், யூ ஆர் டீலிங் இன் நார்கோடெக்ஸ். ஓகே, அவங்க ஆபீஸ்ல யூனிஃபார்மோட அவ்வளவு பெரிய ஆபீசர் இத சொல்றாரு. நான் ஒன்னும் ரோட்ல நடந்து போற ஆள் இல்ல. ஒருவேளை ரோட்ல போற ஆள்கிட்டே இந்த மாதிரி சொல்ல முடியாது. நம்ம அதுல சம்பந்தப்படலனா. அவர் சொன்னாரு, மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலி, யூ ஆர் அ ட்ரக் பெட்லர், யூ ஆர் டீலிங் நார்கோடெக்ஸ். நான் கேக்குறேன், சார் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் கேக்குறேன், யூ ஆர் மேட்ச் ஃபிக்சர். சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலின்னு, யூ ஆர் அ பிம்ப். அவர் என்ன பிம்ப்ன்றாரு. நான் வீட்டுக்கு வந்து அழுதேன். நான் எதுவுமே இல்ல, என்னால எதுவுமே பண்ண முடியாது. எஸ் சார், நீங்க பாஸ், நீங்க என்ன வேணா சொல்லலாம், என்னால உங்களை எதுவும் செய்ய முடியாது. அவரே என்கிட்ட சொல்றாரு, உன்னை இப்படிலாம் வழி கொண்டு வரக்கூடாது, உன் வீட்டுக்கு வெளிய உன் துணியெல்லாம் கலட்டி எல்லார் முன்னாடியும் நடுத்தருவுல உன்னை அடிப்பேன்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு அவருக்கு சொல்றேன், என் மேல கை வச்சு பாருங்க. எனக்கும் கடவுள் இருக்காரு. நான் கும்புறைய சாமி கிட்ட சொன்னேன், நான் இந்த ஆப்கே அதாலத்துக்கு வரணும்னு, தண்டனை கொடுக்கறதா நீங்க எனக்கு கொடுங்கன்னு, இந்த கேடுகட்ட நீதிமன்றத்துக்கு என்ன அனுப்பாதீங்கன்னு. நான் போய் அவங்க முன்னாடி கெஞ்ச கூடாது. எனக்கு என்ன தண்டனை கிடைக்கிறதோ நீங்க எனக்கு கொடுங்க, நீங்க கொடுங்க. அவங்களுக்கு அந்த உரிமை கிடைக்க கூடாது. நான் சாமி முன்னாடி இப்படிதான் அழுதேன், தனியா உட்காந்து. ஒரு போலீஸ் ஆபீசர் எல்லாத்துக்கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா சார்? நான் 21 வருஷமா பிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறேன். என் அப்பா ஒன்னும் பெரிய ஸ்டார் கிடையாது. நான் பெரிய ஸ்டாரோட பையன் கிடையாது. அதுக்காக எனக்கு யாரும் இல்லைன்னு கிடையாது. நான் ரோட்ல நின்னா என் பின்னாடி 10,000 பேர் நிப்பாங்க என் கூட. இப்போ நீங்க சொன்ன விஷயத்த பத்தி பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்போம். அதாவது மேக்ஸ் ஃபிக்சிங்ல நீங்க இன்வால்வ் ஆகியிருக்கீங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டப்போ அந்த டைம்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு ஆக்டர் மேக்ஸ் ஃபிக்சிங் பண்றது முதல் தடவையா செய்தியில வந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நான் தான் கடைசியாவும் இருப்பேன் சார். ஆனா அதை அப்படி சொல்ல முடியாதுல்ல? ஆமா, சொல்ல முடியாது. அடுத்தவன் யாராவது பலிகடை ஆகலாம். இங்க பாருங்க, நான் எந்த மேட்ச் ஃபிக்சிங் பண்ணல, அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் ஒரே ஒரு முறை தான் முரளிதரனை சந்திச்சேன். எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இதுவரைக்கும் யாரையுமே தெரியாது. இப்பதான் வெளியில ஜத்தன் சர்மாவை பார்த்தேன். எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யாரையுமே தெரியாது. அப்புறம் எப்படி மேட்ச் ஃபிக்சிங் பண்ண முடியும்? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நான் இப்படி ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது சார். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் இந்த நீதிமன்றத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி முதல்லே சொன்னேன், நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச குற்றங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு. ஆனா நான் செய்யாதத நான் ஒத்துக்கவும் மாட்டேன், அமைதியாவும் இருக்க மாட்டேன்.